கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய விசுவாசிகளாக அவரை ஆராதிக்க காணொலி முன்பாக ஆயத்தப்பட்டு கருத்துக்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆலய ஆரோக்கியமாக யாவரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஆண்டு நோக்கி வேலை செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் கூடி ஆராதிக்க இல்லாவிட்டாலும் காணொலி காட்சி மூலமாக ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறே நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அவ்வாறு ஆராதிக்க எங்கள் மத்தியில் ஏதாவது பிரசனமாகி எங்கள் பாடல் வழியாக, திருமலை தியான வழியாக, கிறிஸ்துவ தரிசித்ததாக, உள்ளத்தின் பாரங்கள் எங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறதாக இந்த புதிய வாரத்தில் தொடர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் முன்னேற எங்கள் பற்றி பிரசனமாகி இந்த ஆலயம் ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரால் மைப்படுவதாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 154வது கீர்த்தனை சேர்ந்து பாடுவோம். கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். கீர்த்தனை 154. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். நீரம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். திரு அருள் வீடுனை ஞான திரித்து, திரு அருள் நீடுமே ஞான திரித்து, வரில் நரராகிய மாதுவின் வீட்டு, வரில் நரராகிய மாதுவின் வீட்டு. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். பண்ணின பாவமெல்லாம் மகள் வைத்து, பண்ணின பாவமெல்லாம் மகள் வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். தந்திரவான்களின் சிறை மீட்டு, தந்திரவான்களின் சிறை மீட்டு, எந்தை மகள் நுண்ணன் அன்பு பாராட்டு, எந்தை மகள் நுண்ணன் அன்பு பாராட்டு. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். தீமையுறும் பல ஆசையை நீக்கி, தீமையுறும் பல ஆசையை நீக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, நல்வினையை செய்திராய் நீ அழித்து, நல்வினையை செய்திராய் நீ அழித்து. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். அம்பரம் மீதுரைவானவர் போற்ற, அம்பரம் மீதுரைவானவர் போற்ற. கெம்பீரமாய் விசுவாசிகள் ஏற்ற, கெம்பீரமாய் விசுவாசிகள் ஏற்ற. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால்.
கடவுளை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறை, இரண்டாம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசுவினால் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இது கற்றுண்டு நாளிலே கழிப்பொழுது மகிழ கடவோம். ஆண்டவரே எங்கள் உதவிகளை திறந்ததும் அப்பொழுது எங்கள் வாயில்களை புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இதே கடவுளை போற்றுவோம். சுருக்க முறை. எங்கள் தந்தையாம் கடவுளே, வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமார் எங்கள் லட்சங்களுக்கு தரும்படி உலகம் கூர்ந்தீரே, உண்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு எங்கள் நீதிக்காக திரும்புகிறே, உண்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவினராகிய கடவுளே, எல்லா உண்மைக்கும் எங்கள் விட நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறே, உண்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரர்களே, இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கூடிய மக்களாக நாம் இதே தெய்வத்தை பாடி போன்று சோதரித்தோம். அவருக்கு முன்பாக அமரக்கூடிய நாம் நம்மை நாம் தாழ்த்தி உள்ளத்தின் ஆட்சியை கடந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது அவசியமாய் காணப்படுகிறபடியாலே யாரும் சேர்ந்து உணவால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆடுதல்களுக்காக நம்மை தாழ்த்துவோம். தனித்தாக நம் பாவங்களை அறிக்கை செய்ய ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுக்கு நம்மை தாழ்த்துவோம். கடந்த காலங்களிலே கனிமணி போல பாதத்தை கற்ற கிருபியாக நாம் கொடுத்த ஜீவனால சொல்லினாலே எப்படிப்பட்ட மக்களாக நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோம், அவருடைய கட்டளை கடைப்பிடித்தோம். கட்டளைகளை கடைப்பிடிக்க தவறினோம் என்று நம்பினாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய கட்டளைக்கு ஒவ்வாததும் மீதமான செயலை செய்து கொண்டால் அவளுக்காக மனமருந்தி கர்த்தாவே பாவை என்பது கிருபியாக வரும் என் பாவங்களுக்கு கூட அருள்தாரும் என்று அரசுக்கு நம்மை தாழ்த்தி அன்று நம்முடைய பாவங்கள் அரசுக்கு அறிக்கை செய்து அவர்கள் நம்மளுக்காக நம்மை தாழ்த்துவோம். தனித்தக சொல்லுங்கள், பாவங்களை அறிக்கை செய்வோம். தனித்தவ பாவங்களை அறிக்கை செய்த மக்கள் யாவரும் திருச்சபையாக ஒரு மக்களாக புரிந்து கொள்ளாரை யாரும் சேர்ந்து இரண்டாம் ஆராதனை முறைக்குரிய இரண்டாம் பாவரிக்க ஜெபத்தை சேர்ந்து இருப்போம். ஒரு மக்களாக இருப்போம். இரண்டாம் ஆராதனை முறை இரண்டாம் பாவரிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு போல் எல்லாருக்கும் நாங்கள் அன்பு வரவில்லை. எங்கள் மேல் உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவாளுக்கு நீக்கங்களை சித்தியடையும். எங்கள் குற்றங்களை விட்டுடைகளுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வலமிருந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனைத்தாம் கட்டுத்தள்ளி நம்முடைய வாழ்க்கை காலத்தையும் தமது பரிசுத்த கிருபையை நமக்கு தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருவள்ளுவர் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கு அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள்.
இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும் போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாரும் சேர்ந்து ஆண்டவரால் மகிமைப்படுவதாக நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை அரசாங்கத்திலே அறிக்கை செய்கிறவனமாக 2ஆம் ஆண்டவருக்குரிய அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் விசுவாசத்தை பயபக்தியோடு கூட ஏற்போம். அப்போஸ்தல விசுவாச அறிக்கை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் உட்புகுத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலரையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் எடுத்தெடுத்து எழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வ பிதாவை தேவனை பெற்றிருக்கிறார். அவருக்கு எல்லோரையும் மருத்துவரையும் ஞானிக்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பசுட ஐக்கியமும் பாவனிப்பும் சர்வத்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்ததாமே யார் வாழ்நாள் விசுவாசலாம் யாவரும் உறுதியாக நமக்கு கிருதத்தை ஆசிரியர் காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாக அவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த ஆராதனை தியான பயிற்சிக்கு கடந்து செல்வோம். தியான பயிற்சிகளை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்திற்கென்று இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாவட்டம் நமக்கு கொடுத்துக்கான செம்பொருளை குறித்து பார்க்கும் வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல் என்கிற பொருளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 3ஆம் ஞாயிறு, பெந்தைகோஸ்து திருநாளுக்கு பின்வரக்கூடிய 4ஆம் ஞாயிறு நாளிலே தியான பகுதியாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கருத்துக்கள் பகுதி வாசிக்கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கண்களோடு கற்றிருந்த இந்த நாளும் இந்த திருவார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவனமாக பரிசுத்தவருக்கு நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஆம் கர்த்தாவே, உம்மை ஆராதிப்பதிலே, உம்மை தொழுது கொள்வதிலே உண்மையோடும் உத்தமத்தோடும்
உம்முடைய தூய் ஆவியின் துணையோடு நாங்கள் தொழுது கொள்ள அழைக்கிற தெய்வமே, இந்த நாளிலும் உங்களுடைய திருவாரத்தை தியானிக்க முற்பட எங்கள் பற்றி பிரசனமாகி நீதாமே எங்கள் வழக்கங்களை திறந்து இப்படி வேற்று கொண்டு உண்மையை சத்தியங்களை புரிந்து கொள்ளும் அறிவினால் ஞானவர்களாக இருக்கும். பேசுகிற அடையாளம் மறைத்து நீர் வெளிப்பட்ட பேசும் அடையாளங்களாக நாங்கள் யாவும் கேட்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு எழுத்து தியானமும் அடையாளை வாய்ந்த சமூகத்திலே பிரியமுள்ளதாய் காணப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, தென்னிந்திய கிறிஸ்தவ மக்களாகிய நாம் பெந்தெகோஸ்தே திருநாள் நான்காம் ஞாயிறு நாளிலே, திருத்துவ திருநாள் வரக்கூடிய 3வது ஞாயிறு நாளிலே தியானிக்கும்படியாக திருச்சபை மாவட்டம் நமக்கு கொடுத்துக்கான அழகிய தலைப்பை செம்பொருளை குறித்து பார்க்க வேளையிலே, கடவுளை நாம் எவ்வாறு ஆராதிக்க வேண்டும், எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்கிற பொருளை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கேட்ட தியான பகுதியாகிய யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உண்மையாகவே தொழுது கொள்ள எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு கூட தண்ணீர் கேட்ட வேளையிலே உரையாடக்கூடிய அந்த உரையாடலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் உண்மையாக தொழுது மக்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க கர்த்தரை அழைக்கிறார். இந்த தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல் என்கிற நிலை குறித்து பார்க்கும் பொழுது, இது எவ்வாறு தோன்றியது என்று சொல்லி நாம் பார்க்கணும்னு சொன்னால், ஆராதனை என்பது, தொழுது கொள்ள என்பது, ஆண்டவரை வழிபடுதல் என்று சொல்வது பல்வேறு காலகட்டங்களிலே ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவதாக துதிப்பதாக அமைகிறது. இது பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி மனிதர்கள் தங்களில் தாங்களே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, தொழுதுவதற்கு, தங்களை படைத்த படைப்பாளரை வணங்குவதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு முறையாக அது காணப்படுகிறது. இந்த ஆராதனை என்பதை ஆண்டவர் விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, தொழுது கொள்வதை விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருப்பதை குறித்து நாம் அறிகிறோம். இந்த ஆராதனை குறித்து பார்க்கும் பொழுது, கடவுளை வழிபடுதல் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டும் சரி, புதிய ஏற்பாட்டும் சரி, ஆண்டவர் அதை விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொள்வராக இருக்கிறார் என்று சொல்வது குறித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது, நோவாவினுடைய காலத்திலே பெருவெள்ளத்துக்கு பின்பு அந்த நோவா ஆண்டவரை எவ்வாறு பலி செலுத்தி வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வாறு வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த புகை பலியினுடைய புகை ஆண்டவர் நுகர்ந்த பொழுது, அதை சுவாசித்த பொழுது அதில் அவர் சந்தோஷப்பட்டவராக, இனி நான் மனுக்குலத்தை ஒருபோதும் அழிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை குறித்து பார்ப்போம். இவ்வாறு வழிபாடு என்று சொல்லப்படுவது வழிபடுதல், தொழுது கொள்ளுதல், பூசை செய்தல், ஆராதித்தல் என்று பலவேறு வார்த்தைகளால் நாம் சொல்லிக் கொண்டதாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றையே குறிக்கிறதாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த வழிபாடு குறிப்பது கிறிஸ்துவ மார்க்கத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்திலும் அது கூட்டு தொழுகையாக, கூட்டு வழிபாடாக காணப்படுகிறது. ஆனால் நாம் வசிக்கக்கூடிய இந்த தேசத்திலோ அது தனி மனித வழிபாடாக, தனி மனித வணக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. தான் ஒரு மனிதன் பக்தி விருத்தியோடு கூட காடுகளிலே வனாந்தர்களில் சென்று அவர் தனியாக தவம் செய்து தன்னை ஆண்டோடு கூட ஒருமித்துக் கொள்வது என்கிறது சரி, அல்லது ஆலயத்திலே சென்று அவரை வணங்க வேண்டும் சொன்னாலும் அவர்கள் தனித்தனியாக போய் அந்த பூக்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு போய் அவை பூசிப்பதாக, அவர்களை தொழுது கொள்வதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்திலும் சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதித்தல், ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், ஆண்டவரை வணங்கல் என்று சொல்லப்படுவது ஒரு கூட்டு முயற்சியாக, ஒரு கூட்டு நிகழ்ச்சியாக அது காணப்படுகிறது. எனவே இவ்வாறு கூட்டாக எங்கே 2 பேர் 3 பேர் 4 காலே கூடி வருகிறோ அவர் மத்தியில் நான் வாசம் செய்வேன் சொல்கிற அந்த வாசம் செய்யக்கூடிய ஆண்டவரை ஆராதித்தல், தொழுதல் என்று சொல்லப்படுவது நாம் எவ்வாறு தொழுகிறோம், எவ்வாறு ஆராதிக்கிறோம்,
அதை ஆண்டவர் எவ்வாறு விரும்புகிறார் என்பதை குறித்து நம்முடைய திருமறையின் அடிப்படையிலே இந்த நேரத்தில் நாம் தியானிக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு மூன்று பொருள்களிலே 3 தலைப்பிலே நாம் இதை சுருக்கமாக தியானித்து நம்முடைய தியானத்தை நிறைவு செய்ய கர்த்தமோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது பார்க்கும் பொழுது ஆராதனையில் உண்மைத்தன்மை இருத்தல் வேண்டும், ஆராதனையில் உயிரோட்டம் இருக்க வேண்டும், ஆராதனையில் அதற்குரியவர் இருக்க வேண்டும் என்கிற இந்த 3 பொருளிலே நாம் சிந்தித்து நம்முடைய தியானத்தை நிறைவு செய்ய கர்த்தமோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது பார்க்கும் பொழுது ஆராதனையில் நாம் ஆராதிக்கக்கூடிய இந்த தொழுகையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் விரும்புகிறது பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வாசிக்கின்ற பயிற்சி குறித்து பார்க்கும் பொழுது உண்மையாய் தொழுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீயோடு கூட பேசிய அந்த வார்த்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆராதனுடைய நோக்கம், ஆராதனுடைய அவசியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிலே ஒரு உண்மைத்தன்மை இருத்தல் வேண்டும் என்று சொல்லுது ஆண்டவர் விரும்புகிறது பார்க்கும். ஒருவேளை நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் உடல் மட்டும் அந்த ஆலயத்தில் இருக்கலாம், அல்லது அந்த ஆராதனையில் இருக்கக்கூடிய மற்ற சடங்குகள் எல்லாம் பங்கு பெறுவதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை உற்று நோக்குறதாக, உள்ளத்தை கூர்ந்து நோக்குறதாக, உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பதாக ஆண்டவர் காண்கிறார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு உள்ளத்தோடும் உடலோடும் கூட சேர்ந்து ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறதாக இருக்கிறோமா என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஏதோ மேலோட்டமாக உடல் மட்டும் அங்கே இருக்க நம்முடைய உள்ளம் உலகத்தின் பல்வேறு காரியங்கள் குறித்து சுற்றி உலகம் முழுவதுமாக சுற்றி திரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனையாக, எண்ணங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதிலே பிரயோஜனமில்லை. மாறாக எப்படி இருக்க வேண்டும்? உண்மையோடும் முழு ஆத்மாவோடும் உள்ளத்தோடும் ஆண்டை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அந்த ஆராயிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துடைய 3-4 வசனம் குறித்து நாம் பார்க்கும் வேளையிலே, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இதை பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முழு இதயத்தோடும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறது பார்க்கிறோம். உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறீர்களா என்று சொல்லி பார்க்கிறார். அது மட்டுமல்ல, முழு உள்ளத்தோடும் கூட ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கிறதாக இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புகளாக இருக்கிறோமா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அவர்கள் ஏனோதானோ என்று சொல்லி இருந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்கிற வசனத்தை குறித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, எரேமியா 29ஆம் அதிகாரத்துடைய 13-14 வசனம் குறித்து பார்க்கும் பொழுது, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு கூட என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் சொல்லக்கூடிய ஆண்டவரை குறித்து பார்ப்போம். எனவே முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஏனோதானோ என்று ஏதோ உடல் மட்டும் அந்த சடங்குகளே அந்த ஆராதனைகளே பங்கு பெறுவதாக இருந்து கொண்டு உள்ளத்தை எண்ணங்களை நாம் எங்கேயோ சுற்றி வைத்துக் கொண்டிருப்போம் சொன்னால் அந்த ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பாரா? பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 14 வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு காணப்படுவேன், ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சிறையிருப்பு நாட்களிலே பல ஜாதிகளை துரத்துவதற்கு முழு உள்ளத்தோடு கூட என்னை நீங்கள் தேடினீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் குறித்து பார்க்கும். இவ்வாறு முழு உள்ளத்தோடு கூட நாம் ஆண்டரை தேடக்கூடிய இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். மேலும் சங்கீதம் 145ஆம் சங்கீதத்துடைய 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். முழு உள்ளத்தோடு கூட மட்டுமல்ல, உண்மையாய் அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்தை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஆண்டவரை ஆராதித்தல், ஆண்டவரை தொழுதுகொள்ள என்று சொல்லக்கூடிய நினைவு குறித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆலய ஆராதனையிலே, நம்முடைய தனிப்பட்ட ஆராதனையிலே, நம் கூட்டு ஆராதனையிலே எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும்? முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட ஆண்டவருக்கு நாம் கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அப்படி உண்மையாய் நாம் கூப்பிடுற பொழுது ஆண்டு நமக்கு இறங்கி அவர் நமக்கு பதிலளிக்கிறார். அப்பொழுது அவர் நமக்கு தரிசனம் தந்து நம்மை ஆசிரிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே சங்கீதக்காரன் மேலும் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய நாவினாலும் என்னுடைய செவியினாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி நான் பாடுவேன், துதிப்பேன் சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, அதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைக்கு அங்கே ஒப்பிடுவதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நாம் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது 4 விதமான நிலங்களை குறித்து சொல்கிறார். ஒரு விதை நல்ல விதை தான். ஆனால் அந்த விதைக்கப்படக்கூடிய நிலத்தை குறித்து பார்க்கும் பொழுது 4 விதமான நிலம் போல இருக்கிறது. அதிலே பார்க்கும் பொழுது அந்த 4 விதமான நிலங்களிலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதையோ 100ஆகவும், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதையோ 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் வளர்ந்து பலந்தது என்று சொல்லக்கூடிய அதற்கு மேலான வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே முள்ளுள்ள இடம், பாதை அருகே இருக்கக்கூடிய இடம், கற்பாறையின் விழுந்த இடம் என்று சொல்லி விதைகளை குறித்து பார்ப்போம். இவ்வாறு நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய ஆராதிக்கூடிய நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த பாதை அருகே உள்ள நிலத்தை போல இருக்கிறதா, அல்லது கற்பாறையான நிலத்தை போல இருக்கிறதா, அல்லது முட்கள் நிறைந்த வேலி அருகே உள்ள நிலத்தை போல் இருக்கிறதா, அல்லது நல்ல நிலத்தை போல் இருக்கிறதா? நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய உள்ளமும் உடலும் அது எப்படிப்பட்ட நிலையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஒப்புக் கொடுத்துருக்கோம். உண்மையான உள்ளத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய தொழுகை இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். இவ்வாறு ஆராதிக்கக்கூடிய நிலத்தில் இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, ஆலய ஆராதனையிலே அல்லது நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவரை தொழுதுகளிலே உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதியை குறித்து பார்க்கிறோம். உயிரோட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த உயிரோட்டம் உள்ள இடத்துல ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை தந்து நம்மை ஆசிரியப்பாக இருக்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையானது உள்ளதாயும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகை இருக்கிறதாக இருக்கிறது, பிரித்து பார்க்கிறதாக இருக்கிறது. வகை அறுத்தல் சொல்லி பார்க்கும்பொழுது அதை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளதாக இருக்கிறது சொல்லி பார்ப்போம். இப்படி கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது உயிரோட்டம் உள்ள ஆராதனையாக காணப்பட வேண்டும் சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஆண்டுடைய வார்த்தை அங்கே தியானிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்கிறோம். ஒரு பக்தனை குறித்து பார்க்கும் பொழுது அந்த பக்தன் தன்னுடைய புஸ்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறார். ஆராதனையில் வேதவாசமும் பிரசங்கமும் அதிகமாக இடம் கொடுக்கப்படாவிட்டால், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாவிட்டால், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்கிற வசனத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பக்தன் எழுதுவதற்கு பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆராதனையிலே நாம் எப்படிப்பட்டதான நிலையிலே வேத வசனத்துக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறோம்? ஆண்டுடைய வார்த்தை அங்கே தியானிப்பதிலே உயிரோட்டம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? வேத வசனத்தை நாம் தியானிப்பதற்கு அல்லது வேத வசனத்தை செவி கொடுத்து கேட்பதற்கு, பிரசங்கத்திற்கு அதிகமான இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஆராதனை இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆராதனை பிரயோஜனமற்ற ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இப்படி ஒரு உடல் உயிரற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் அது செயலற்றது என்று சொல்லுகிறார். அதுபோல ஒரு ஆராதனையிலே வேதத்தை வாசித்து வேதவசனங்களை
தியானம் இல்லை என்று சொன்னால், அல்லது அந்த வேத வசனத்தை செவி கொடுத்து ஒரு கேளாமல் இருந்து விட்டான் சொன்னால், அங்கே உயிரோட்டம் இல்லாத ஒரு ஆராதனையாக போய்விடும். எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வசனத்திலே நாம் செவி கொடுக்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லக்கூடிய அந்த வசனத்தை போல, 1ஆம் சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தருடைய வசனத்தை வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறாக இருக்கிற மரத்தை போல இருப்பேன்னு சொன்ன அந்த வசத்தை போல ஆண்டுடைய வேதத்திலே பிரியமாக இருக்கக்கூடிய மக்களாக அந்த ஆராதனையில் நாம் இருக்கிறோமா? அல்லது ஜெபம் 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 என்று சொல்லி வெறும் ஜெபத்தை மட்டும், அல்லது பாடல் 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 சொல்லி பாடலை மட்டும் பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆராதனை இருக்கிறதா? ஒரு ஆராதனையை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ, எந்த அளவுக்கு பாடலுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ, அதை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவம் வேதத்தை வாசித்து அதை தியானிப்பதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அந்த ஆராதனை ஒரு உயிரோட்டம் உள்ள ஆராதனைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆராதனை ஆண்டை தொழுது கொள்ளக்கூடிய தொழுகை என்று சொல்லப்படுவது உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும் சொன்னால், அங்கே வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். ஒரு கவிதை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் வல்ல சமட்டி கண்மலையை நொறுக்கிடுமே, இதய நிலைகளை வகையறுக்குமே, இருவரும் கருப்புள்ளதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் வாசித்து தியானிக்கிற பொழுது அது வல்ல சமட்டியாக இருந்து எல்லாவற்றையும் கண்மலையே நொறுக்கக்கூடிய அளவிற்கு கவலையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் நொறுக்கி நமக்கு பதிலை தரக்கூடிய ஒரு நல்ல ஆசிர்வாதம் உள்ள நிலையாக மாற்றக்கூடியது பார்க்கும். எனவே இருவரும் கருப்புள்ள அந்த பட்டயம் என்னதாக இருக்கிறது? ஓனையும் கருக்களையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கும். இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது வல்ல சமட்டியாக இருந்து கண்மலையாக நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் அது நொறுக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் வேறு எல்லாவற்றையும் லகுவாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே இருவரும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த வேதவசனத்தை நாம் தியானித்து அதிலே நாம் ஆண்டவர்களாக வளர்வதற்கு உயிரோட்டம் உள்ள ஆராதனையாக நம்முடைய தொழுகை அமைய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆராதனை அல்லது தொழுகை என்று சொல்லப்படுவது அதுக்குரியவர் அந்த இடத்துல இருக்க வேண்டும். நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, யாரை தொழுது கொள்கிறோமோ அவர் அங்கே இருக்க வேண்டும். அவர் அங்கே பிரசன்னமாக இல்லாவிட்டால் அந்த ஆராதனை அந்த தொழுகை பிரயோஜனமற்றது. எனவே நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, யாரை தியானிக்கிறோமோ, அவர் யாரை தொழுது கொள்கிறோமோ அவர் அங்கே பிரசன்னமாக இருக்க வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய அவருடைய தொழுகை, அவருடைய பிரசன்னத்தை அவர் எவ்வாறு காண்கிறார் என்பது குறித்து ஏசாயா சொல்லுவதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கிறிஸ்துவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தொழுகை, எப்படியான ஒரு ஆராதனை, எப்படி பணிந்து கொள்ளிருப்பார்கள். ஆண்டவரை ஏசாயா தொழுது கொள்ள உட்பட்ட பொழுது ஆண்டவரை பணிந்து கொள்ள உட்படுவதிலே அந்த தேவாலயத்திலே ஒரு பிரசன்னம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் விவரிக்கக்கூடிய அந்த விவரிப்பு பார்ப்போம். நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தியானிக்கிறாக தரிசிக்கிறதாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆண்டவர் அங்கே பிரசன்னமாகி இருக்கா என்பது குறித்து நாம் சிந்தித்து பார்த்துக்கிறோமா? ஏசாயா 42ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கு நான் கொடை என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர், அந்த கர்த்தர், அந்த தேவாதி தேவன் அந்த ஆராதனையிலே பிரசன்னமாக இருப்பான்னு சொன்னால் அந்த ஆராதனை, அந்த கூட்டம், அந்த தொழுகை மிகவும் உயிரோட்டம் உள்ளதாக, உண்மையாகவே அது நல்லதொரு ஆராதனையாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் யாத்திராகமத்திலே நான் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் 20ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக.
நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நான் என் நாமத்தை பிரசாதப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். ஆண்டவரை கடவுளை குறித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்திருக்கிறார்? நாம் ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்திலே, நாம் தொழக்கூடிய அந்த இடத்திலே வந்து பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதற்கு ஆயத்தமுள்ள ஆண்டவர் இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஆராதிக்கக்கூடிய ஆராதனையிலே உண்மை உள்ளவர்களாக முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட அவரை நாம் ஆராதிப்போம் சொன்னால் அந்த ஆராதனை நிச்சயமாகவே அந்த தொழுகை ஆண்டவரை வழிபடுதல் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த ஆராதனையிலே உயிரோட்டம் உள்ள அவருடைய திருமறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைகளில் தியானிக்கப்படுகிற வசனமாக ஆராதனை இருக்கும் சொன்னால் அந்த ஆராதனை, அந்த வழிபாடு, அந்த தொழுகை நிச்சயமாகவே பிரயோஜனம் உள்ள அல்லது உயிரோட்டம் உள்ள ஒரு ஆராதனையாக காணப்படும். மூன்றாக பார்க்கும்போது அந்த ஆராதனையிலே நாம் அது யாரை தொழுகிறோமோ அந்த தொழக்கூடிய அந்த ஆண்டவர், அந்த கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார் சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதற்கு பிரசன்னமாகி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே கிறிஸ்து காண்பாளே இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய ஆலய ஆராதனையிலே, நம்முடைய தனிப்பட்ட ஆராதனையிலே அல்லது நம்முடைய கூட்டு தொழுகைகளிலே உண்மை தன்மை இருக்கிறதா உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடும் இதயத்தோடு கூட நாம் உண்மையாக அவரை ஆராதிக்கிறோமா? அப்படி ஆராதிக்கிற அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதை உயிரோட்டமுள்ள ஒரு ஆராதனையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறோமா? அப்படி உயிரோட்டமுள்ள ஆராதனை நாம் மாற்றோம் சொன்னால் அந்த ஆராதனையிலே நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அவர் பிரசன்னமாகி நம்மை ஆசிரியருக்கு வல்லமிட இருக்கிறார். அந்த ஆண்டவராமே இந்த நாட்களிலே, இந்த பெருந்தொற்று காலங்களிலே நம்மோடு கொண்டு ஒரு நாம் காணொலி காட்சி மூலமாக அவரை நாம் ஆராதித்து கொண்டிருந்தாலும் நம்மத்திலே பிரசன்னமாகி நம்முடைய வாழ்க்கையிலே புது ஜீவனை, புது உயிரோட்டத்தை நம்மை பலப்படுத்தி ஆசிரியத்து காப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானாலே, நம் மத்தியிலே இன்னும் கொரோனா என்கிற தொற்றினுடைய பாதிப்புகள் நீடித்து கொண்டு வருகிறது, சற்று குறைந்து வருகிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனினும் அரசாங்கத்தினுடைய ஆணையும் நம்முடைய பேராயத்துடைய வழிகாட்டுதலும் திரும்பமாக எப்பொழுது வருகிறதோ அந்த நாட்களில் நாம் தொடர்ந்து ஆலய திரும்பமாக போடுவோம். அதுவரை காணொலி காட்சி மூலமாக இந்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதிலே பங்கு பெற அன்போடு கூட அழைக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, உங்களுடைய பொதுவான காணிக்கைகளை எடுத்து வைத்திருப்பேன் என்று நம்புகிறோம். ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறநாள் காணிக்கைகள் போன்ற சிறப்பு காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள் போன்ற எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஆலய பணியாளரோ அல்லது ஆலய பணியாளர் சுயநலப்பினர்களே குறிப்பிடப்படக்கூடிய வாழ்வுகளோ வருகிற பொழுது நீங்கள் அதை அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்ப அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மிலே அநேக குடும்பங்களிலே அநேகர் இந்த பெருந்தொற்றிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து அவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். தனிப்பட்டலாக, குடும்பமாக, பெண்களுக்கு சங்கத்தினர் அந்த சங்கிலி தோட்ட ஜெபமாக வைத்திருப்பது போல நம்முடைய திருச்சபையின் கமிட்டியினரும் காணொலி காட்சி மூலமாக சிறப்பு ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதன் மூலமாகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய இல்லங்களிலே நடைபெறுக்கான சிறப்பு வைபவங்கள், திருமணங்கள் போன்ற வைபவங்களுக்கு ஆலயத்தினுடைய வழிகாட்டுதல் தேவை என்று சொன்னால் ஆயரையோ கமிட்டியினரையோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபை நண்பர்களையோ கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் அதை பின்பற்ற அன்போடு கூட அழைக்கப்படுகிறீர்கள். திருமண அறிக்கை. நமது சிஎஸ்ஐ கிருஷ்ணார் ஆலயம் சிங்கானூரை சேர்ந்த திரு எஸ்பி பொன்னுகுமார் என்பவரின் மகள் செல்வி எஸ்பி பிரதீபா என்பவருக்கும் கோவை, திருவண்ணாமலை, ஈரோடு சிஎஸ்ஐ நினைவாலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு பீட்டர் என்பவரின் மகன் செல்வன் பிரபுகுமார் என்பவருக்கும்
பரிசுத்த திருமணம் நிறைவேற இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உங்கள் எவருக்கேனும் தெரியுமெனில் அதை சபையின் குருவானருக்கு எழுத்து மூலம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை வாசிக்கப்பட்ட இந்த குடும்ப மக்களுக்காக மணமக்களுக்காக நாம் ஆயத்தப்படும் குடும்பங்களுக்காக ஆண்டவர்கள் சொல்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் முடிப்பில்லாக எங்கள் சபையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்காக நினைச்சிட்டோம். விசேஷமாக திருமணத்துக்கு ஆயத்தப்படக்கூடிய அருமை குடும்ப மக்களுக்கு கரங்களை வைக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எங்கள் திருச்சபையை சேர்ந்த அருமை மணமகளையும் அவருடைய குடும்பத்தையும் ஈரோடு போய் சேர்ந்த அருமை மணமகனையும் அவருடைய குடும்பத்தின் மக்களையும் ஆசிரியத்திலும் ஆண்டவரை அவர்கள் நியமித்திருக்கிறவனமாக யோசித்துக்கிறவனமாக குறித்த நாளிலே ஒரு ஆலயத்திற்கு ஒன்றாக இணைக்கப்பட்டு கிறிஸ்துவையாகவே எங்களை ஆசிரித்தார் என்று குடும்ப மக்கள் நன்றி செலுத்தக்காக அவர்கள் ஆர்வத்தாகும் தேவையான அனைத்து நன்மையும் கிருபையோடு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே, ஆமென். நிறைவு ஜபத்துக்கு நேராக கடைசிவோம். பொதுவாக முடிவு ஜபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் அன்புள்ள கர்த்தாவே, முடைக்கத்தினாலும் பிரிவினாலும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியுமே. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் முடிப்பிலாக ஒரு புதிய வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க ஆயத்தப்படுற வேளையிலே ஒருவேளை ஆலயத்தை நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்க இல்லாவிட்டாலும் காணொலி காட்சி மூலமாக உண்மை ஆராதிக்க கிருபை தந்து வருகிறேன். நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த காணொலி காட்சி அமைத்து கொடுத்த எங்களுடைய திருச்சபையின் பொறுப்பாளர்களும் வாலிபர்களும் அனைத்து மக்களையும் ஆசிரியர்களும் இதில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசிரியம் ஆண்டவரே கண்டு முடிப்பதாக விசுவாசப்பட்டு ஜெபித்து ஆசிரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தொடர்ந்து முடிய ஆசிரியத்தை கட்டளிட்டாலும் விசேஷமாக கர்த்தாவே, நாட்டிலே பரவக்கூடிய இந்த பெருந்தொற்றினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்கள் கொடுக்கிற பாதுகாப்பு கண்டு சொல்லும். தொடர்ந்து எங்கள் ஆவலுக்குமே நல்ல பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக கர்த்தாவே, இந்த பெருந்தொற்றினாலே லாக்டவுன் என்கிற ஆண்டு ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டு நாங்கள் வேலைக்கு செல்ல இயலாத ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேலைக்கு செல்லாமல் இல்லத்தில் இருப்பதனாலே பொருளாதார நெருக்கடியில் சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கடலை கொண்டு வருவோம் கர்த்தாவே. அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிதாமை விடுதலை ஆண்டாக இருந்து கடன் தொல்லை ஏற்படாதபடி அவருடைய கடன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி கர்த்தாவே. பரத்திலிருந்து வரும் உதவினாலே கிறிஸ்துவையாகவே இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளை பாதுகாத்தார், போஷித்தார், ஆசிர்வதித்தார், வழிநடத்தணும் நாட்களுக்காக ஏற்ற காலத்தில் இந்த ஆண்டு லாக்டவுன்லாம் விளக்கப்பட்டு லிஃப்ட் செய்யப்பட்டு ஆண்டு உழைப்பில்லாக நாங்கள் மனிதர் வேலைக்கு செல்லவும் கடல் தேவை சம்பாதித்து ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டு சந்தோஷத்தோடு மனசோடு வளர்த்துக்கிறார்கள். தானும் விசேஷமாக பாதிக்கப்பட்டக்கான குழந்தைகளுக்கு கல்வியை கடல் வைக்கிறோம். இந்த காலங்கள் கர்த்தாவே, குழந்தைகள் கர்த்தாவே ஜூன் ஜூலை மாதங்களே தங்களுடைய புதிய கல்வி ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும். ஆனாலும் இந்த பெருந்தொற்றின் மூலமாக கர்த்தாவே அந்த கல்வி நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய அரசாங்கத்து மக்களுடைய உள்ளதெல்லாம் பேசுகிறனாலே அன்றைய நல்லதொரு கல்வி நிலை பிள்ளைகள் அன்றைய முன்னேற்றதாக தொடர்புக்குரிய ஆசிரியர் தந்து வழிநடத்தலும். விசேஷமாக கர்த்தாவே, வாலிப மக்களுக்காக அன்றைய படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற மக்களுக்காக சொல்கிறோம். அந்த மக்கள் யாவருக்கும் ஞாயிற்று காலத்தில் நல்ல வேலை தந்து ஆசிரியர்களும் கர்த்தாவே. அதுபோல் உடைய பிள்ளைகளாக கர்த்தாவே குடும்பத்தின் தலைவராக இருந்து குடும்பத்துக்காக உதவிக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கண்டிருக்கிறோம். அவருடைய வேதனைகள், அவருடைய கண்ணீர் ஆற்றி அந்திக்கு கர்த்தாவே எல்லாற்றையும் தாவே தொடக்கிறான்றதுனாலே நன்றி கர்த்தாவே. திருச்சபையிலே வந்து ஆண்டு நாங்கள் ஐக்கியப்பட்டலாக தொழுவதற்கு பிறவிலே கர்த்தாவே இந்த பெருந்தொற்று லாக்டவுன்லாம் எங்களுக்கு அகலத்தக்கதாக கிருபிதாரும். உலக நாடுகளுடைய சமாதானத்துக்காக எங்கள் பேராயத்தினுடைய நிறைய சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக வருகிறோம். யாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே, ஆமென். பரமனுக்கு பிதாவே, நாற்பதாக ராஜ்யம் வருவதாக, செய்வதாக ராஜ்யக்காரும் எங்களோடு படிக்கிறது போல குற்றமண்டியும் சொல்லும் ராஜ்யம் என்று கூறுவதே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதை பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகோதரர் மறவாதே.
ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதம் கடவர். கர்த்தர் தமிழை திருமணங்களை பிரயாசங்களை கடவர். கர்த்தர் தமிழை திருமணங்களை பிரசனமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் இந்த புதிய வார்த்தை ஆசீர்வதித்து பலப்பட்டு நடத்தி காப்பாராக. ஆமென். 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 நிறைவு பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளை முன்னிட்டு பயனாக்கத்தை பாடுவோம். அணுக்கரை வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புயா. அனுக்கிரக வார்த்தையோடு ஏற்போ அடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவோடும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவோடும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமா மொழிகள் சந்தனம் யமதம் மிக பலனளித்திட சுவாமி அருள் புரிவாய். சந்தனம் யமதம் மிக பலனளித்திட சுவாமி அருள் புரிவாய். சோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினம் உமக்கே. பாத்திரனே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. கற்றுக்கொள்பாக சமத்தரை சென்று கடவோம். யாவருக்கும் கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்து. நன்றி.